ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம மகளிர் உரிமை தொகை இப்போ இந்த வெள்ளிக்கிழமை லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு 5000 ரூபாய் எல்லாத்தோட கணக்குலேயும் அந்த உரிமை தொகையை 5000 ரூபா வர வச்சுருக்குறாங்க. அதாவது மார்ச் ஏப்ரலுக்கு உண்டான பணம் ஒரு 2000 ரூபாயும், பிப்ரவரி மந்தோட அமௌண்ட் ஒரு 1000 ரூபாயும் சேர்த்து மொத்தமாக ஒரு 3000 ரூபாயும், கோடை விடுமுறையை சிறப்பாக கொண்டாடுறதுக்காண்டி ஒரு 2000 ரூபாயும் தமிழக அரசாங்கம் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன இதுன்னா இதில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க நம்ம மாநிலத்தில். அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகை வாங்குகிற முதியோர்கள் இருக்கிறாங்க. ஸோ விடோ பென்ஷனர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த 2000 ரூபாய்ங்கிறது வராது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம மகளிருக்கு மட்டும் அந்த 2000 ரூபாய்ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த மாற்றுத்திறனாளி, அப்புறம் இந்த விடோ பென்ஷனர்ஸ், அப்புறம் இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குகிற முதியோர்கள் மாதம் அந்த பணம் கிடைச்சாலும் சரி, அந்த 2000 ரூபாய்ங்கிறது எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கும் அந்த 2000 ரூபாய், இந்த மாற்றுத்திறனாளி, அப்புறம் முதியோர் உதவித்தொகை பெறுறவங்க, விடோ பென்ஷனர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த 2000 ரூபாய் கொடுக்கணும்னு தமிழக அரசுக்கிட்ட நம்ம கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாழ்த்து, ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த தாய் மாணவர் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழக அரசு சார்பில் இது பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரேஷன் கடையில் பொருள் இல்லம் தேடி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த தாய் மாணவர் திட்டம். ஸோ இதனோட வயது வரம்பு 70 வயசாக இருந்ததை 65 வயசாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா 60 வயசாக என்ன குறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு ரேஷன் பொருள் வாங்குறப்ப கடையில் போய் பார்க்குறப்ப ஒரு சின்ன ஒரு 10 கிலோ 15 கிலோ மூட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கடைக்குள்ளார இருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு கீழே வைக்கிறதுக்குள்ளார தப்புன்னு மூச்சு வாங்குது சில பேருக்கு. அந்தளவுக்கு சிரமப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த 60 வயதாக குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் பரவலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா இந்த முதியோர் உதவித்தொகை வங்கி கணக்கில் வர வச்சிட்ருக்குறாங்க. அது மாதிரி நிறையா பென்ஷன் அமௌண்ட்டு, இல்லை இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாமே வங்கி கணக்கில்